அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல காரசாரமான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், கூடவே பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து ஃபேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்குங்க. அதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் தேவையான அளவு எடுத்து அதையே போட்டுட்டு மூடி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 150 கிராம் கருவாடு எடுத்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி கருவாட்டில் தலையோடு இருக்கும். இப்போது தலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துட்டு உடம்பு பார்ட்டை மட்டும்தான் நம்ம குழம்புக்கு சேர்த்திக்க போகிறோங்க. தலை தலையோடு போட்டிங்க அப்படின்னா கசப்படிக்கும். அப்படிங்கிறனால தலையை தனியாக எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி தலை இல்லாமல் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு மூடி வைக்கிறனாலும் வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்குங்க. அதையே சின்ன சின்னதாக கட் பண்ணி
அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பொட்டேட்டோ போட விருப்பம் இல்லைன்னா பொட்டேட்டோ வந்துட்டு எடுத்துக்கலாம். வெறும் கருவாடு மட்டும் போட்டும் நீங்கள் குழம்பு வச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடிஷ்னலாக கருவாடு கூட இதெல்லாம் ஆட் பண்ணும்போது. இப்போ லைட்டாக கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பத்தலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், கருவாடு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. புளி ஊற்றி ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லைங்க. புளி தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான மற்றும் காரசாரமான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த குழம்பு கூட நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாமே வச்சு சாப்பிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கருவாடு அடிக்கடி சேர்த்திக்கிட்டால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.